என்ன பிரச்சனை காசாவில்? பாலஸ்தீனில் இருக்கிற ஒரு பார்ட் தான் வந்து காசா. 1914 வரைக்கும் வந்து இன்னைக்கு இருக்கிற பாலஸ்தீன் இஸ்ரேல் இருக்கிற நிலப்பரப்பு வந்து ஒட்டமான் பேரரசுக்கு கீழே இருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஒட்டமான் பேரரசு வீழ்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து பிரிட்டிஷார்ஸ் வந்து கைப்பற்றுறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் வந்து 1947 வரைக்கும் அந்த இடம் இருக்குது. அந்த இடம் யாருக்கு பூர்வீகமாக சொந்தமானது அப்படின்னா 3 பெரிய மதங்களுமே வந்து அந்த இடம் வந்து தங்களுக்கு புனித நிலம் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அது கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இல்லை யூதர்களாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம்களாக இருக்கட்டும், இவங்க 3 பேருக்குமே வந்து புனித நிலமாக அது இருக்குது. செகண்ட் வேர்ல்டு வாரில் யூதர்கள் வந்து ஹிட்லரால் வந்து தேடி தேடி வந்து கொல்லப்பட்ட போது அவங்களுக்கு ஒரு லேண்டே கிடையாது. ஸோ உலகம் வெண்ணும் வந்து அவங்க ஒரு அகதி மாதிரி ட்ராவல் ஆகுறாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து குடிபெயர்றாங்க. ஸோ அப்போவே வந்து அவங்களுக்கும் அங்கே இருந்த அந்த பலஸ்தீனிய அரேபியர்களுக்கும் வந்து ஒரு கிளாஷ் நடக்குது. 1948 மே 14 நாடு உருவாச்சு, இஸ்ரேல் உருவாச்சு. அடுத்த நாளே வந்து போர் வந்துருச்சு. ஓகே. ஒரு உலகத்தில் ஒரு நாடு தோணுனதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து அது இஸ்ரேல் ஹிஸ்ட்ரி தான். சண்டை வந்துடுச்சு. அப்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முக்கியமான இடங்களை வந்து பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி வந்து 1967 ஒரு போர் வருது. 67 போரில் வந்து இஸ்ரேல் வந்து தன்னை விட்டு கொடுத்த எல்லா பகுதியும் வந்து திருப்பி மீட் எடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போருக்கு வந்த எகிப்தோ ஜோர்டானோ கடைசியில் வந்து அவங்க இடத்த எடுத்துக்கிட்டாங்க. பாலஸ்தீனுக்கு வந்து எந்த இடமே இல்லாமல் போச்சு. ஓகே. ஸோ அவங்களோட நிலப்பரப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. திருப்பி அவங்கள்ட்ட இருந்து எல்லா பகுதியும் வந்து இஸ்ரேல் எடுத்துக்கிச்சு. ஸோ கடைசியில் வந்து ஏமாற்றப்பட்டது யார் அப்படின்னா, அங்கே இருக்க பலஸ்தீனிய அரேபியர்கள் தான்.